ஒரு சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான். வெளியோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான். அந்திதான் ஆசை தோன்றும் நேரம். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் மறந்து போயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது கொடுக்காப்புளி மரம். பியூட்டிஃபுல். அவ்வளோ க்ரீனாக அவ்வளோ அழகாக மலையில் குளிச்சுட்டு பரிசுத்தமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகு. பியூட்டியஸ்ட்டு எவ்வளோ அழகு. பாடாடாடாடா கொழுந்து ப்ரௌன் கலரில் ஒரு பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அது பூ அல்ல, இலைகள் தான். பேரழகு இருக்கு. பியூட்டிஃபுல். இது ஒரு ஃப்ளவர் ட்ரீ. நான் கூட சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சேன். உண்மையாக தான். காலையில் பார்த்தா கிழக்கு திசையில் இருந்துச்சு. கிழக்கு திசையை பார்த்துட்டு இருந்துச்சு இந்த பூண்டுகள் எல்லாம். இப்போ மேற்கு திசையை பார்த்துட்ருக்கு. தெரியுதா? ரியலி அமேசிங் நேச்சர். இதிலிருந்து என்ன தெரியுது? சன் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. மழை எவ்வளவு அவசியமோ அதே போல் சூரியனும் அவசியம். எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கிளை மட்டும் ஏறி கூட பேசிக்கிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல். இந்த காட்டு செடி எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கூடை போல் விரிஞ்சிருக்கு. தெரியுதா? கொள்ளை அழகு. இந்த உச்சி மரத்துக்கு நடுவில் இந்த செடி வந்திருக்கு. இது என்னன்னெலாம் எனக்கு தெரியல. அது அழகாக இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். குயில் கூட ஆமான்னு சொல்லுது. ஸோ இது அழகுதான். நான் தேன் பழத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு பார்த்தேன் இந்த வானம் என்னை பார்த்து கொண்டிருந்தது. நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். வானம் சொல்லிட்டு, நீ எப்போ பார்ப்ப, நீ என்னை எப்போ திரும்பி பார்ப்பேன்னு நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், காத்து கிடந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஹாப்பி மொமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்கை. நீயாவது எனக்காக காத்து கிடந்தாயே. நன்றி. அன்பே பூஜை உண்டு, பூஜை கேற்று பூக்கள் ரெண்டு. பறவை அழைத்தது, அதற்கொரு துணையில் கிடைத்தது. சிறகை விரித்தது, வரும் வரத்தான். தொண்டை சரியில்லை, இல்லைன்னா ஜானகியை விட நல்லா பாடுவேன். இதை கேட்ட கிளிகள் வாயை பொத்தி சிரித்தன. பின்னணி இசை எவ்வளோ அழகாக இருக்குது. கிளிகளின் கீச்சொலி பேரழகு. ஓகே, இப்போ பறித்து சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. ஹாய், ஹலோ தேன்பழமே. தொண்டையில் கிச்சாக இருக்குது. சிட்டுக்குருவி என்னை கூப்பிட்டுச்சு. ஏன்னு கேட்டேன். ட்விக் 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 அப்படின்னு சொல்லிச்சு, ஓடிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? நடக்கிற பாதையில் மாட்டு சாணம் போட்டிருந்துச்சா, மாடு சாணம் போட்டிருந்துச்சு. நம்மளும் மரிய வில்சன் மாதிரி பேசக்கூடாதுல்ல. அப்போது அதில் யாரோ
என் செடிகளை பிச்சு அதில் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா, யாரும் அதில் கால் வச்சு வலிக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த நல்லெண்ணம். அவர்கள் வாழ்க. ஹலோ, எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, கொஞ்சம் போல இருக்குது இந்த பூவை. பேரழகு. இதுதான் தேன்பழத்தின் பூவா? தேங்க்ஸ். இந்த அழகை நான் ரசிச்சுட்டே போனேன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு மானிட பதரும் இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்படியே நின்று ரசிக்கிறேன் இந்த பேரழகை. இந்த குயில் ஏன் இப்படி கூவுது எனக்கு தெரியல. எனக்கு பாவமாக இருக்குது. சுச்சோ சுச்சோ. நான் குயிலை பார்த்துட்டேன், கருங்குயில் தான். பட் ஏன் அதோட வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது? தொண்டையில் கிச்சு கிச்சா உனக்கும்? பாவமாக கத்துது, மனசு கஷ்டமாக இருக்குது. என்னதான் பிரச்சனையாக இருக்குமோ தெரியலையே. பேரழகு இயற்கையே. லவ் யூ ஸோ மச். இந்த செடிகள் எல்லாம் மேற்கு திசையை நோக்கி இருக்கு. இப்போது ரியலி அமேசிங்காக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேரழகு. இந்த இடத்த பார்க்கும்போது இப்போ உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குது. அங்கே 2 மைனாக்கள் இருக்கும், ஒரு ஜோடி மைனாக்கள் அழகாக இருப்பாங்க அங்கே. இப்போது செடி காடு மாதிரி அந்த பனைமரத்தில் வளர்ந்துருச்சா, அவங்களால உட்கார முடியல போல். ஸோ அந்த மைனாக்களை காணும். அதை நினச்சா வருத்தமாக இருக்குது.